தம்பின்ற ஒரு பெரிய ஒரு அப்பாக்கத்தை அதுதான் அதையும் கொடுத்திருக்காரு. அதனால என் தளபதி முதலமைச்சர் உட்கார வைக்கின்ற ஒரு மனதத்தை வந்துட்டாங்க. 2026 தளபதி தான் முதலமைச்சர் உட்காரணும், மத்தவங்க யாரும் இல்ல. அது பற்றி உறுதியா இருக்கிறோம். நாங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாம் மக்கள் சப்போர்ட் பண்ணணும். தளபதிக்காக 2026 விசில் ஓட்டு போடணுன்றது எங்களோட கடுமையான வாக்குவாதம். பர்சனல் லைஃப் எல்லாரும் யார் யோகியமா பர்சனல் லைஃப்ல உங்களுக்கு கேக்குறேன். எல்லாமே பின்னாடி ஒரு பர்சனல் லைஃப் இருக்கும், ஆனா வெளியே தெரியாது பப்ளிக்ல. அதனால அவங்க சொல்றாங்க அதில் உண்மையாட முடியாது. அவர் சினிமா ஆக்டர்னா ஒரு 20 பேர் ஆக்டர்ல காப்பிட்டு இருப்பாங்க கமிட்மெண்ட்ல. அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. அவங்க சினிமா நடிகர். அது அப்ப தாடி ஒரு கட்சிக்கு வந்திருக்காரு, அத்தியத்தையும் ஒன்னாக்குறாங்க. அது சம்பந்தமே இல்ல. அவளுதான் சொன்னாரு என்னோட பிரச்சனை நான் பார்த்து சொன்ன தளபதி. நீங்க வருத்தப்பட என் தைரியம் கொடுத்திருக்காரு. எங்களோட மன உடச்சல் இருந்து மன கஷ்டம் இருந்து என்னுடைய புரிஞ்சுங்க அவர் தைரியமா அது கொடுத்தாரு. அது ஒத்துக்கல சொல்லு யாரும் யோகி இல்ல, எந்த கட்சியிலும் யோகி இல்ல. ஆனா என் தளபதி யோகி மாதிரி சொல்ல அவங்க சைடு கொடுத்தாரு. எங்களுக்கு தெரியும் அவர் சினிமா தாடியாக வந்திருக்காரு. அதனால அத்தியத்தை கம்பல் பண்ணக்கூடாது. ஒரு பொதுமக்கள் நல்லது செய்ய வரப்போ அது வந்து வரவேற்கிற விஷயம். அதை விட்டுட்டு இங்க வந்து தேவையில்லாம வேலை பண்ணுறது முட்டாது என்ன பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? இந்த 2026 தளபதி தான் முதலமைச்சர் உட்காருவாரு. நாங்க தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்போம். என்ன சொல்றது, இந்த வெற்றி நிச்சயம். டிவிக்கே தளபதியா தாய் மாமா என் பிள்ளைக்கு என்னுடைய அண்ணன் வருங்கால அண்ணன் தளபதியார். 10 மணி நேரம் நியூஸ் தமிழ் தான் ஓடும். சீரியல்லாம் பார்க்கறத விட்டுட்டு இப்போ விஜய் நம்ம தளபதி இதுக்கு களத்துக்கு வந்த பிறகு நியூஸ் தமிழ் சேனல் தான் என்கிட்ட ஓடும். நேர்மையா பண்றீங்க. தேர்தல் களம், ஆர்டிஎக்ஸ் எல்லாமே திரும்ப பார்த்துட்டே இருப்பேன். ரொம்ப பிடிச்ச நியூஸ். தளபதி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்பீச் எல்லாமே கொடுத்திருந்தாரு, நீங்களே பாத்திருப்பீங்க. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே பெண்கள் முன்னேற்றத்தை பத்தி தான். சோ இங்க தமிழ்நாட்டுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கேயுமே இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சிசிடிவி பண்ற இது மாதிரி இருட்டு தமிழ்நாட வெளிச்சமா கொண்டு வர்றதுக்காக எல்லா இடத்துலயும் விலக்கு இல்லாத ஏரியாவே இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சிசிடிவி கண்டிப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக தான். ஸ்கூல் பசங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் போகிறதுக்கு வந்து பஸ் வசதியோ இல்ல நம்ம எங்கன்னா அத்தியாவசிய பொருள் வாங்குறதுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதனால பொருளாதாரத்துல பாதிக்கப்பட்டவங்களும் இதனால வந்து கஷ்டப்படுறாங்க. அதனால தமிழ்நாட்டுல நீங்க எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் அனைத்து இடத்துலயும் பஸ்ல எல்லாமே நம்ம போயிட்டே இருக்கலாம். பெண்களுக்கு பாதுகாப்பு குறித்து தாங்க எங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மகளிர் தினம் இல்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கு எப்பயுமே மகளிர் தினம் தான். மகளிருக்கு வரவேற்பு கொடுக்கப்படுகிறது. அனைத்து கட்சி மாதிரியும் கிடையாது. தமிழக வெற்றி கழகம் மாதிரி தான் இருக்கு. தனியா நிக்கிறோம், அவ்வளவுதான். இந்த வாட்டி 2026 தமிழக முதல்வரா அண்ணன் வந்து கண்டிப்பா பொறுப்பேற்பாரு. அதுக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கோம். அனைத்து வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா தாய்மார்களும் சப்போர்ட்டா இருக்காங்க. ஒரு வீட்லயும் வந்து பாத்தீங்கன்னா விஜயா இல்லாத விஜயா இருக்காரு, விஜயமா இருக்காரு. இதுதான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது. இதுல இருந்து ரொம்ப நன்றி. பெண்கள் பாதுகாப்பு தான் எங்களுக்கு, அதுதான் இல்லாம இருக்கு. நிறைய இடத்துல வெளியே சொல்ல முடியல பெண்களால. பஸ்ல போகும்போதும் சரி, ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, ரொம்ப நாங்க எங்களால வெளியே சொல்ல முடியல. சொன்னா எங்களுக்கும் அசிங்கன்றதால அதெல்லாம் இதுக்கு அப்ப பாதுகாப்பு வரணும்னா அண்ணா வந்தாதான். எனக்கே ஒரு கவர்மெண்ட் ஜாப் இல்லாம ரொம்ப நாளா நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். அண்ணா வந்தா கண்டிப்பா அது எனக்கு கிடைக்கணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுவும் ஒரு நாள் கொண்டு வருவாரு. முதல்ல அண்ணா நீங்க வந்தா அந்த நீட் எக்ஸாம முதல்ல ஒழிச்சிருங்க அண்ணா. நீங்களாச்சும் அதை பண்ணணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் அண்ணா. இவங்க வரேன் நான் வந்து கிழிக்கிறேன்னு நாங்க ஒன்னும் கிழிக்கல. நீங்க வாங்க அண்ணா, கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு சும்மா ட்ரஸ்ட் இருக்குது. இப்ப எங்களுக்கு ஒரு மகளிர் தினம் கிஃப்ட் வந்து ஒரு கிஃப்ட் 2 கிஃப்ட் இல்ல, பல கிஃப்ட் கொடுத்துட்டாரு எங்க அண்ணா. இதை விட பெரிய கிஃப்ட் எங்களுக்கு கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. தளபதி லவ் யூ. இந்த தமிழக வெற்றி கழகத்தின் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு நம் வெற்றி கழக தலைவர் தளபதி விஜய் அவர்களின் அனைத்து வாக்குறுதிகளும் மிக மிக மகிழ்ச்சியை கொடுக்கும் வண்ணமா இருந்தது. அதுல அன்னபூரணி சூப்பர் 6 என்ற திட்டத்தில் சமையல் எரிவாயு 6 எண்ணிக்கையில எல்லாருக்குமே இலவசமா கொடுக்கறேன்னு சொன்னதும், தாய்மாமன் சீரா 8 கிராம் தங்கமும் ஒரு நல்ல தரமான பட்டுப்புடவைய தரேன்னு சொன்னதும், நம்மளுடைய தமிழக அரசு பொது மருத்துவமனைகள்ல பிறக்க போற குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் மற்றும் பேபி வெல்ஃபேர் கிட் இவைகளை தரதா சொன்னதும், இது மட்டும் இல்லாம ஒரு தனி படை அமைத்து மகளிர் தன்னுடைய கேம் அப்படிங்கிற விஷயத்த அவர்களுக்கு கொடுத்து நம்மளுடைய தமிழக மகளிருக்காக பாதுகாப்பை மிகவும் மேம்படுத்துவதற்கான ஒரு அறிவிப்பும் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அஞ்சலை அம்மாள் பேர்ல ஒரு திட்டமும், அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் அவர்கள் பேர்ல இந்த படையை உருவாக்குறதாகவும் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம அவர் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளுமே எங்க மகளிர் எல்லாருக்குமே மிகுந்த மகிழ்ச்சியை இன்னைக்கு நாங்க எல்லாருமே வீட்டுக்கு மகிழ்ச்சியோட திருப்பி போறோம். இதை விட முக்கியமானது எல்லாருக்கும் 2500 ரூபாய் மாதம் 60 வயது வரை எல்லா மகளிருக்கும்
உறுதி அரசு ஊழியர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும் இல்லாம மற்ற எல்லா அனைத்து மகளிருக்கும் கொடுக்கறதாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிங்க் பஸ் மட்டும் இல்லாம மகளிர் விடியல் பயணத்தை எல்லா பேருந்துகள்ல பயணிக்கிற அனைத்து மகளிருக்குமே நாங்க வந்து கொடுக்கறோம். தமிழகத்துல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எல்லா மகளிரும் இலவசமா பயணிக்கலாம் அப்படிங்கறதையும் எங்க தளபதி இன்னைக்கு எங்க தமிழக மகளிருக்காக மிக மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில மனம் நிறைவோட இன்னைக்கு நாங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு போறோம். வாழ்க தமிழக வெற்றிக்கழகம், வாழ்க எங்கள் தளபதி. வணக்கம்.